ஈசாக்கு அப்படியே கொடுக்கிறார். நாம ரொம்ப நாள் காத்திருந்து கர்த்தர் எனக்கு ஒன்று தந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு நாள் காத்திருக்கிறதுக்கு. இது அப்படி அல்ல. இது ஆமென் ஒரு புதிய துவக்கத்துக்கான ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்று இரவில் இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் துதிக்க வைத்தார். ஆமென். ஆண்டவர் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும், இன்னும் எத்தனை காலம் இதற்காக பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தந்த வார்த்தை இப்பொழுது உன் கண்களுக்கு தெரியல, ஆனா நான் எழுதிட்டே இருக்கிறேன், எழுதிட்டே இருக்கிறேன், எழுதிட்டே இருக்கிறேன், எழுதிட்டே இருக்கிறேன். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். இனி யோசுவா 24க்கு வாங்க. 24வது அதிகாரம் 3வது வசனத்தில், நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை, இந்த வேர்டை ரொம்ப கவனிக்கணும், கானான் தேசத்தில் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கின. என்ன அர்த்தம்? பெருக பண்ணி, பெருக பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அவனுக்கு பைபிள் மாறி எழுதியிருக்கா? நியாயமா உலக அறிவுள்ள ஒரு மனுஷன் இதை எப்படி படிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்ல அறிவு பெருத்தவர்கள் சும்மா சொல்லுங்க. ஈசாக்கை கொடுத்து, இதுதான் என்னது குழப்பிச்சு. ஆமென். அதானுங்க, ஈசாக்கை கொடுத்து சந்ததியை பெருக பண்ணு. ஆனா இங்க என்ன இருக்கு? நான் நினைச்சேன் தமிழ் பைபிள் ஒருவேளை மாத்தி டைப் பண்ணிட்டாங்களான்னு. இல்ல, வேற லாங்குவேஜில் பார்க்கும்போது இப்படியே தான் இருக்கு. ஆமென். அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து சந்ததியை திரட்சியாக்கி ஈசாக்கை கொடுத்தேன், ஈசாக்கை கொடுத்தேன். அதாவது சஞ்சரிக்க செய்துன்னா ஆதியாகமம் 13:17 ஆண்டவர் சொல்லுவார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, சும்மா நட அப்படிங்கிறார். ஆனால் இந்த ஆபிரகாம் நடக்க நடக்க ஆபிரகாம் அறியாத ஒரு காரியம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? சந்ததியை திரட்சியாக்கிட்டே இருக்கிறார், திரட்சியாக்கிட்டே இருக்கிறார். ஆனா ஆபிரகாம் இந்த திரட்சியை பார்த்தானா இல்லையா? பார்க்கல. ஆபிரகாம் எதை தான் பார்த்தான்? ஈசாக்க பார்த்தான். அடுத்து யாரை பார்த்தான் பைபிள்ல இருக்கு? யாக்கோபையும் பார்த்தான்னு பைபிள்ல இருக்கு. அவன் சந்ததி திரட்சி ஆக்கி ஈசாக்கை கையில கொடுத்தேன். அப்போ நல்ல கவனமா கேளுங்க. ஐசக் வாஸ் த பிகினிங் ஆஃப் ஃபுல்ஃபில்மென்ட், நாட் த எண்ட். ஈசாக்கு என்பவன் வாக்குத்தத்தத்தின் நிறைவு அல்ல, நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். நீங்க ரொம்ப நாள் காத்திருந்து இன்னைக்கு ஒரு வேலையை கர்த்தர் தாரார்னா, இது நீ காத்திருப்பது நிறைவல்ல, இது நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். நான் ஆண்டவர் எனக்கு கற்று தந்ததை நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். இவன் நடக்க 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 கர்த்தர் சந்ததியை எழுதிட்டே இருக்கிறார். ரூபன் என்கிற ஒரு கோத்திரம், சிமியோன் என்கிற ஒரு கோத்திரம், லேவி என்கிற ஒரு கோத்திரம், யூதா என்கிற, இப்படி திரட்சி ஆக்கி அதை எல்லாம் சேர்த்து ஈசாக்குக்குள்ள வச்சு ஈசாக்கு அப்படியே கொடுக்கிறார். நாம ரொம்ப நாள் காத்திருந்து கர்த்தர் எனக்கு ஒன்று தந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு நாள் காத்திருக்கிறதுக்கு. இது அப்படி அல்ல. இது ஆமென் ஒரு புதிய துவக்கத்துக்கான. ஆமென். சில நேரத்தில் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப காத்திருப்போம், ஒரு சின்ன வேலையை தருவார். தாவீது ரொம்ப நாள் ஆட்டில் காத்திருந்தாரு, காட்டில் ஆடு மேய்ச்சி காத்துட்டு இருந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க விட்டாரு. சின்னதம். இது ஒரு நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். சில காரியங்கள் எனக்கு
இன்னும் நான் பார்க்கல. ஆமா, ஆனா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். யாரையும் நடத்துறதை விட என்ன ரொம்ப கடினமா நடத்துறார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஆசீர்வாதம் ஆட் ஆயிட்டே இருக்கிறது, நன்மை பெருகி கொண்டே இருக்கிறது, நன்மை பெருகி கொண்டே இருக்கிறது. என் கண்ணில் நான் பார்க்கல, ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர் ஆட் பண்ணிட்டே இருக்கிறார். என் கணக்குல ஏறிக்கொண்டே இருக்கிறது. நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென். அந்த திரட்சி, எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க, திரட்சி சொல்லுங்க பார்க்கலாம். திரட்சி, திரட்சி. இவனை நடக்க நடக்க நடக்க, அதான் கானான் தேசம் எங்கும் யோசுவா 24:3 அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து. நீ அங்க போ, இங்க வா, இங்க போ. ஏதாவது கிடைச்சதா? போன இடத்துல எல்லாம் இருக்கிறவன் தான் கூட இருந்து விலகி போனானே தவிர ஃபுல்லா நடத்தினார். ஆமே, உங்க லைஃப் என்ன? ஃபுல்லா நடத்துறார் கர்த்தர். என்ன கிடைச்சது? ஆமே. தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளையே, நீங்க கேட்கலாம், ஒரு ஈசாக்கோட முடிஞ்சுதா? ஈசாக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்டோடைய பிகினிங், ஒரு நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில சிலதை கொடுத்திருக்கிறார்ல, ஒரு நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். நம்புற தேவ பிள்ளைங்க இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுறாருங்கிற நிச்சயம் உள்ளவர்கள். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, நீ பாரு அப்படிங்கிறார். நீ பார், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து சந்ததியை திரட்சியாக்கி. அப்போ ஒரு காரியம் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும். காத்திருக்கிறவர்களுக்கு சொல்றேன், புத்திர பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சொல்றேன், ரொம்ப சஞ்சரிக்க வைக்கிறார். ஒராவது தருவாரான்னு பாக்குறீங்களா? அவர் எழுதிட்டே இருக்கிறார். ரூபன், சிமியோன், லேவி, யூதா எழுதிட்டே இருக்கிறார். சந்ததியை திரட்சியாக்கி. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்று இரவில் இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் துதிக்க வைத்தார். ஆமென். ஆண்டவர் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும், இன்னும் எத்தனை காலம் இதற்காக பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தந்த வார்த்தை, இப்பொழுது உன் கண்களுக்கு தெரியல, ஆனா நான் எழுதிட்டே இருக்கிறேன், எழுதிட்டே இருக்கிறேன், எழுதிட்டே இருக்கிறேன், எழுதிட்டே இருக்கிறேன். உன் கண்களுக்கு தெரியாத பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், உன் தலைமுறையை திரும்பி பார்க்க வைப்பா. அப்பொழுது சொல்லுவார்கள், எங்க அப்பா யாரு தெரியுமா? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. எங்க அம்மா யாரு தெரியுமா? தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. காத்திருப்பே, காத்திருப்பே, கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பே, காத்திருப்பே. ஆமே, கர்த்தர் சொல்லும் வரையில் நான் அதாவது தேவனும் ஆபிரகாமும், தேவனும் இதுதான் ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். நீ இதை பார்த்து உன்னை சரி பண்ணிக்கோ, உன் தத்தெடுப்பின் பாத்திரத்தை உன் கையில் எடுப்பேன். ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டு வந்தாச்சு. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தமே கிடையாது. வெட்டி எடுத்துட்டாரு, வெட்டி எடுத்துட்டாரு. என்ன வந்தாலும் இது சேராது. ஹல்லேலூயா. இப்படி சொல்லணும், இப்படி ஒரு நிலைமைக்கு வரணும். எனக்கு எதுனாலும் பரவாயில்ல, அது பரவாயில்ல, இதெல்லாம் தப்பா, இது இல்லை, நீ யாருன்னு பாரு. உன்னை வெட்டி எடுத்துட்டாரு. ஆமே. அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இதுதான் சொல்லுவார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும். அவ்வளவுதான். தேவனால் பிரித்தெடுத்து கொண்டு வரப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள ஃபீட் பண்ணது தான். இவர் நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. அதனாலதான் மற்றவர்களைப் போல நம்ம இருக்கக்கூடாது. ஆமா, மற்றவங்க பார்க்குற அவங்க சிலர் நாள் பார்ப்பாங்க, சிலர் குறி பார்ப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பிரமாணம் கொடுக்கும் போதே சொல்லிட்டார், இதெல்லாம் பண்ணிராத.
போய் குறி கேட்கிறது. ஆமென். இதெல்லாம் வந்து ஒரு தேவ பிள்ளைக்கு. மற்றவங்க நட்சத்திரங்களை குறித்து பயப்படுவாங்களாம். நீ அந்த மாதிரி பயப்படாத. உனக்கு நட்சத்திரம் அங்கே இங்கே வந்து இடிக்குது. எங்கே இடிக்குது? ஆமென். உடனே அவ்வளோதான், உனக்கு இது ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு எங்கேயோ தூக்கி. அதனால தான் சிலர் வந்து வேண்டாம்னு சொல்லி ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. எதாவது கேட்டால் மெதுவாக எடுத்து தலையில் துண்டை போட்டு போய் காட்டிட்டு வர்றது. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. தேவன் இதெல்லாம் இந்த நாள் பார்க்கறது, முகூர்த்தம் பார்க்கறது 10க்கும் 11க்கும் இடையில. அப்புறம் எங்கேயோ இடையில மாட்டிட்டு இருப்பீங்க. என்ன நாங்கள் அந்த இடையில பார்த்தோம். பைபிள் இதை வந்து டோட்டலா வெறுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர், இந்த செவ்வாய்க்கிழமை வேண்டாம். என்ன வேண்டாம்? ஆமென். ஆண்டவர் வெட்டி எடுத்து கொண்டு வந்துட்டாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை. நீ ஆண்டவருடைய நிறைவை பாரு. தேவன் ஒவ்வொரு நாளையும் படைத்து ஒவ்வொன்றையும் படைக்கிறார். ஆமென். அப்போ தேவன் எல்லாவற்றையும் பார்த்து என்னன்னு சொன்னார் தெரியுமா? நல்லதுன்னு சொன்னார். ஆமென். இந்த சனி தோஷம் மனுஷனை படைச்சதே கடைசி நாள். அது அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமைன்னு வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 7வது நாள் என்ன நாள்? நம்ம எது இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வெட்டி நம்ம மற்றவங்கள மாதிரி பார்க்கக்கூடாது, மற்றவங்கள மாதிரி நினைக்கக்கூடாது. ஆமாம், உங்களுக்கு இனி ஒரு 10 நாளைக்கு கஷ்ட காலம். யார் சொன்னா? குடுகுடுன்னு ஒருத்தன் வந்தான். ஒருவேளை இருக்குமோ. அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி ஒருத்தர் வந்தார், அவர் வந்து உங்க கையை காட்டுங்க நான் சொல்றேன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு இது மேல நம்பிக்கையே கிடையாது, இருந்தாலும் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பார்த்தார். என்ன சொன்னார் கேட்டேன். ஒரு 2 மாசம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 3வது மாசத்துக்கு பாருங்க அப்படி எங்க போவீங்கன்னே தெரியாது. 4வது மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தார். எங்க போவார்னே. அப்ப திருப்பி வெளியே வந்த ஊரை பார்த்தீங்களா, எங்க போவீங்கன்னு எங்க போவேன்னே தெரியாது. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு இது அழகே கிடையாது. நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் பாருங்கள், உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுவார், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். எரேமியா 10வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த ஒரு வீடு பிரதிஷ்டை ஆகட்டும் அல்லது எந்த ஒரு காரியமாகட்டும், நம்ம செய்யற ஒரு காரியம் எங்கிருந்து காப்பி பண்ணதுன்னு மட்டும் நம்ம மனசுல நினைச்சா போதும். இது எங்கிருந்து வந்துச்சு, எங்கிருந்து காப்பி பண்ணும். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அது உனக்கு தெரியவே கூடாது. நமக்கெல்லாம் தெரிய போய் தானங்க கட்டளை இங்க வைக்க கூடாது, இதெல்லாம் தெரிய போய் தானே சொல்றோம். இது வச்சது தப்பு. ஆமென். ஒரு இடத்துல இப்படிதான் வந்து ஒரு வீட்டுக்கு இந்த நிலை விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போனது, பாஸ்டர் நாளைக்கு வருவீங்களா? ஏன்? நிலையை மாற்றி விடணும். நீங்கள் பாஸ்டரை மாற்றுங்க, நிலையெல்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் வேணா மாற்றி வச்சிருங்க, நாளடி வர முடியாது. ஆமாம், அவங்க நிலையை மாற்றி விட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ வீட்டில் இல்லை. ஆமாம், நீ நமக்கு நிறைய தெரிய போய் தான் அப்படி போராடிட்டு இருப்போம், துடிச்சிட்டு இருப்போம். எதுக்கு அது? ஆமென். எதுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீ கற்றுக்கொள்ளாத வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கலங்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க, நாள் பார்க்குறாங்க, கலண்டரை கிளிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு பேர் உண்டுல்ல. இன்னைக்கு இது இப்படி நீ யாரை சந்திக்கிறாயோ அவரால் உனக்கு ஆபத்து. திரும்பி பார்த்தா மனைவி.
அது என்னைக்குமே தான். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பார்த்தா இன்னைக்கு ஒவ்வொரு கலக்கம் நீங்க பார்த்தா நீ இந்த ஒரு 5 நாளுக்கு நீ என்ன பிசினஸ் பண்ணாலும் உன் பிசினஸ் என்ன ஆகாது, வாய்க்காது. கடையை பூட்டியாச்சு. எத்தனை பேர் முடங்கி இருக்கிறாங்க. இது கிறிஸ்தவத்திலயும் இருக்கு. அது இன்னார் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. அது உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒன்ன போட்டுட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு. குடும்பத்துல கலக்கம், சண்டை, அதோட போச்சு. நீ மற்றவங்களை மாதிரி கலங்காத. நீ கலங்காதன்னு இருக்கு. நீ உன் காரியங்களை தீர்மானிக்கிறது கர்த்தர். உனக்குன்னு ஒரு வார்த்தையை தந்திருந்தா இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும். ஆமென் சொல்லுங்க. உபாகமம் 18வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தை காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகள் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். லேவியராகமம் 19:26 இருக்கிறது. குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு குறி கேட்கறது மாதிரியே போறது தீர்க்கதரிசிகள்கிட்ட. கரெக்டா இல்லையா? தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்லல, ஆண்டவர் பேசுவார், வெளிப்படுத்தும். ஆனாலும் நமக்கு அதாவது எனக்கு ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஆமென். என்கிட்ட யாராவது ஜெபம் பண்ணும்போது ஏதாவது தெரியுதான்னு கேட்டா எங்க அப்பா சொன்ன டயலாக் அப்படியே சொல்லுவேன். கண்ணை மூடினதுனால ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு அவங்க கரெக்டாக சொல்லுவாங்களாம். அவங்க உங்கள் பேரெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு உங்கள் பேர் தெரியாதா? இல்லை உங்களுக்கு பேர் கரெக்டாக சொல்லாது. என் பேரை தான் மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. மாற்றி சொல்லுவாங்க. அவங்க உங்கள் பேரை கரெக்டாக சொல்லுவாங்க. எனக்கும் தெரியும் என் பேர் கரெக்டாக. சரி, இன்னைக்கு நம்ம எது இழுக்குது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. நீ பயப்படாத. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது நம்ம கிட்ட ஒரு தேவ சமூகத்தில் போய் இருக்கும்போது நான் பார்க்கணும், எதனால இந்த தத்தளிப்பு, ஏன் இந்த பிரச்சனை, என்கிட்ட என்ன குறை இருக்கு, நான் எதை விட்டேன், நான் எதை மறந்தேன், என் ஆரம்பத்தை மறந்துட்டேனா, என் அடையாளத்தை மறந்து விட்டேனா, நான் யார் என்பதை மறந்து விட்டேனா. பல நேரத்தில் அதாவது எப்போதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? வளர ஆரம்பிப்போம் தெரியுமா? நம்மளை 4 பேருக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் தெரியுமா? அப்பதான் புறஜாதி ராஜாக்களுடைய பிள்ளைங்க, ராஜகுமாரத்திகள் சாலமோனுடைய அறிவு கேட்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்தவங்களை நம்மளால வெளியே விடல. வாமா, உனக்கு ஒரு அரண்மனை கட்டி தாரேமா, உட்கார். அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. போக்குவரவு அறியாத இளைஞனா இருந்தான். அப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. தான் உண்டு ஆண்டவர் உண்டு என்று இருந்தான். ஒரு லெவல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி, அந்த உயர்வு, அந்த வசதி, அந்த ஒரு அடுத்த நிலை வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எதை மறந்துடக்கூடாது தெரியுமா? நான் வெட்டி எடுக்கப்பட்ட, நான் அவருக்குரியவன், நான் அவருக்குரியவன். இதை மறந்துடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் இதை மறந்தார்கள். மற்றவர்கள் செய்ததை போல இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவ கோபாக்கினை வந்தது. பல நேரங்களில் நம்ம ஒவ்வொரு ஜெபம் பண்ணி காத்திருந்து பிள்ளைக்கு திருமண காரியம் ஒழுங்காகும். ஆனால் திருமண காரியம் ஒழுங்கான பிறகு மற்ற புறஜாதிகள் செய்கிறத நம்ம கற்றுக்கொண்டு செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஒரு வீடு வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். வீடு வாசல் ஏற்படுத்தி செய்து அதுக்குள்ளே போகும்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் அது தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததா? அதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை பார்க்கணும். நம்ம யார், நம்முடைய அடையாளம் என்ன? ஆமென். ஆமான் மோர்தெக்காயை பகைக்க காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களை போல இல்லை. அவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு.
அவன் ஜீவனுள்ள தேவனை தவிர வேற ஒன்றையும் வணங்க மாட்டான். இதனால அவனுக்கு நெருக்கம் வந்துச்சு, இதனால அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அவன் தோற்று போகவில்லை. அவன் தலை நிமிர்ந்தது, ஆமானின் தலை கவிழ்ந்தது. இதைதான் கர்த்தர் சொல்றார். நீ நோக்கி பாரு, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாமை பாரு. அவன் என்னை நிறைவா பார்த்தான், வந்துட்டான். என் உறவை பார்த்தான், உறவை பார்த்தான். மெல்கிசேதேக்காய் தேவன் அவனிடத்தில் வெளிப்பட்ட போது அவர் கொடுத்த அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொண்டான். உறவை பார்த்தான் பாருங்க. சோதோமின் ராஜாவோடு கை கொடுக்கவில்லை. அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதபடி தன்னை காத்து கொண்டான். இந்த வழியில வந்தவங்க தான்ப்பா நீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்களேப்பா. இன்னைக்கு நீ யார்கிட்ட கை கொடுக்கிற, இது ரொம்ப முக்கியம். நீ இன்னைக்கு யாரோடு, உன்னுடைய நட்பு, உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினார் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சின்ன பாதரட்சியை கூட எடுக்க மாட்டேன் கையை மேலே உயர்த்தினான். ரீசன் என்ன? உறவை கனப்படுத்தினான். அவர் கொடுத்த ரசத்தையும் அவர் கொடுத்த அப்பத்தையும் உட்கொண்டான். ஆமே, அவன் புரிந்து கொண்டான், எனக்கு ஜெயம் என் பலத்தில் வந்ததல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. நம்ம பல நேரத்தில் நம்ம 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 சுயத்தை நம்புறோம். நாம ஜெயித்தோம், நாம சாதித்து ஜெயித்தோம். இல்லை, ஆபிரகாமை பாருங்க. மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாம்கிட்ட சொன்ன வார்த்தை அதுதான், அவருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக, சத்துருக்களை உனக்கு கீழ்ப்படுத்தி ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாமே, நீ ஜெயிக்கல, அவர் உன்னை ஜெயிக்க வைத்தார். இதுதான் உன் ஆரம்பம். உன் வாழ்க்கையில நீ நிக்கல, அவர் தான் உன்னை நிக்க வச்சா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம பல நேரத்தில் நம்ம ஏதோ ஆண்டவருக்கு செய்யறது மாதிரி நம்மளை காட்டிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆபிரகாம் ஜெயித்தது, அவன் ஜெயிக்கல, அவனை ஜெயிக்க வைத்தான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன விசுவாசம்? அவர் மகிமையின் தேவனாய் தம்மை காண்பித்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். உறவை காண்பித்தார். அந்த அப்பத்தை ரசத்தையும் கொடுத்து உறவை காண்பித்தார். அந்நியனோடு அவன் ஐக்கியம் கொள்ளாதபடி தன்னை காத்து கொண்டார். அவர் தம்மை சர்வ வல்லவராய் காண்பித்தார். அவன் விசுவாசத்தில் வல்லவனானார். அதன் அர்த்தம் என்ன? மொத்தத்தில் நீ தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தேனா, ஹல்லேலூயா, அவருடையவனாய் அவருடையவளாய் இந்த பூமியில நிற்க முடியும். இன்னைக்கு அதை விட்டுட்டாங்க. என் ஜனங்கள் என்னை விட்டுட்டாங்க. அவன் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். அவங்க அதுக்கு தெரியுது, மாட்டுக்கு தெரியுதுங்க. மாட்டு தொழுவத்தில் முன்னணையில் கிடத்துறாங்க, இடம் கொடுக்குது பாருங்க. மாடு இடம் கொடுக்குது. நீங்க போய் மாட்டு தொழுவத்தில் முன்னணையில் படுத்து பாருங்க, என்னெல்லாம் உங்க மேல விழோனே தெரியாது. ஆனா அதுக்கு தெரியுது. கழுதை ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை, ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதைக்கு மேலே போய் சும்மா கையை வைங்க, அடுத்த நாள் ஜெப குறிப்பு இங்கு சொல்லப்படும். கழுதை மிதித்து வாய் கோணி இப்படி ஏதாவது ஜெப குறிப்பு வரும். ஆனா ஜீசஸ் ஏறும்போது அதுக்கு தெரியுது, மாடுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது, தலைமுறைக்கு தெரியல. இதனால கர்த்தரை அறிகிற அறிவை விட்டுட்டோம். ஆபிரகாமின் சரீரம் செத்தது, சாராளின் கற்பம் செத்தது. ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, இங்க பாரு, நான் சர்வ வல்லமை உள்ள. இன்னைக்கு அதே போல சொல்றார், எல்லாம் போச்சுப்பா என்கிற நிலையில இருக்கிறீங்களா, எல்லாம் செத்த நிலையில இருக்கிறீங்களா, என்னை பார், என்னை பார். உலகம் சில போட்டோ வச்சு சொல்லும், என்னை பார். அப்படியே என்ன பாக்குறீங்க? இல்ல, என்னை பார் யோக வரும். அது சரியா உண்மையில் நீங்க பார்க்க வேண்டியவரை பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்க அடையாளம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்க ஆரம்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒன்றுமில்லாத ஆபிரகாமையும் சாராளையும் கர்த்தர் உருவாக்கி நிறுத்தினாரோ, கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த 51:3 நம்ம வாசித்து அப்படியே ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அப்படியே கைகளை உயர்த்தி உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும்
துதியும் கீத சத்தமும் இதில் உண்டாயிருக்கும். மறுபடியும் சொல்லுங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் இதில் உண்டாயிருக்கும். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கம். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உம்முகம் நோக்கிடுவேன். ஆமென். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று எண்ணிய அக்கினி. நம்பிக்கை விடாதே. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் கைகளை உயர்த்தி கண்களையே நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். சரபல மதரமலரமா ரிப்ரமமா சேரே glory. கண்களையே எடுப்பே, ஆமென். மகனோ ஹல்லேலூயா. வானமும் பூமியும் வார்த்தை மாறாதே. நம்பிக்கையோடு அவருடைய வலது கரம் ரட்சிக்கும். கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார் உன்னை, மீண்டும் எழுப்ப பண்ணுவா. இந்த தத்தளிப்பின் பாத்திரம் உன் கையில் இருந்து நீங்கும் சகோதரி, உன் கையில் இருந்து நீங்கும் சகோதரா. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ரிப்ரமமா சேரே ஓரமமா ரலரமா சேகரே பலர. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே கண்களை ஏறெடுத்து ஒரே ஒரு வார்த்தை, உங்களை நிறைவா பார்க்க வைங்கப்பா, உங்களை நிறைவா பார்க்க வைங்க ஆண்டவர், உங்களை நிறைவா பார்க்க வைங்கப்பா. இந்த ஆபிரகாம் பார்த்த மகிமையின் தேவன், அந்த மகிமையின் glory of God, மகிமையின் தேவனே, உங்களை நான் நிறைவா பார்த்துட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஆண்டவரே. நான் ரொம்ப நிறைவா இருப்பேன்பா, நான் ரொம்ப திருப்தியா இருப்பேன்பா. இன்னைக்கு இந்த பார்வை எனக்கு வேணும். இதை மூடி இருக்கிற செதில்கள் என் கண்ணை விட்டு கீழே விழுவதாக. இதை மூடி இருக்கிற செதில்கள், நான் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை வழியாய் வந்தவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனை பார்த்தான், மெல்கிசேதேக்கை பார்த்தான், சர்வ வல்லவரை பார்த்தான், அவருடைய சிநேகிதனாகவே நின்றான். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 9வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே, ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தையர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட உன் தேவனாகிய கர்த்தர் நீர். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஆபிரகாமுக்கு தான் தெரியும். அவங்க எதை மறந்துட்டாங்க தெரியுமா? இந்த ஆபிரகாம் எங்கிருந்து வந்த யாரு தெரியுமா? ஆபிரகாம். அதனால தான் நீ நோக்கிப்பார். என்னைக்குமே இந்த ஆரம்பத்தை மறக்கிறது தான் நம்ம பிரச்சனையே. ஒண்ணுமே இல்லை. நமக்கு ஆபிரகாம தெரியுது, ஆனா நம்ம எதை மறக்கிறோம் தெரியுமா?
அவன் யாரதான் ஆபிரகாமா மாத்தினாரு? ஆபிராமை விக்கிரங்கள் நடுவில் இருந்தவனை நோக்கி பார். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரை வேதனைப்படுத்தும் காரியங்கள் எனக்கு தூரமாவதாக, எனக்கு தூரமாவதாக. இந்த வார்த்தையை மனதார சொல்லுவீங்களா? உம்மை வேதனைப்படுத்தும் காரியம், உம்மை கோபப்படுத்தும் காரியம் எனக்கு தூரமாவதாக. தகப்பனே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்று எங்களோடு பேசினேன் ஆண்டவர். ஒன்றுமில்லை, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. எதுக்கு இப்படி செய்கிறார்? ஒரு புதிய துவக்கத்தை தர, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வைக்க, ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே உன்னை கொண்டு வர, உன் மூலமாய் தம்மை வெளிப்படுத்த. இதற்காகவே நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். இன்று சுமக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை குறித்து கலங்காதே. அது உன் கையை விட்டு நீக்கி போடுவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உன்னை தேவன் அழைத்தது தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமக்க அல்ல, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருக்கட்டும். இந்த மாதம் இதுவே உம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சி ஆகட்டும். கர்த்தர் என் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கிவிட்டார் என்பது உடைய பிள்ளைகளுடைய சாட்சியாய் இருக்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பும் சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று